இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்னும் சில நேரங்கள்ல புதிய வருடம் வரப்போகுது. தேவனுடைய கிருபையினால வருடம் முழுவதும் தேவன் நம்மள கண்மணி போல பாதுகாத்தாருங்க. ஆவிக்குரிய வளர்ச்சி ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைங்களா? 2026 வருஷம் நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியில ரொம்ப செம்மையா நம்ம நடக்கணும்னா, உறுதியாக இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கணும்னாக்கா, நம்ம செய்ய வேண்டிய 26 காரியங்களை நம்ம பார்க்க போகின்றோம். அந்த 26 எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, A to Z. A to Zல 26 எழுத்துக்கள் வருதுங்க. ஸோ ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு வழி இல்லைங்களா? ஸோ இது ஃபுல்லாவே ஒரு வழிகாட்டிங்க. ஏன்னா ஆவிக்குரிய வளர்ச்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? அடுத்த வருஷம் நம்ம ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம தேவனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த விஷயங்களை நம்ம செம்மையா செய்யலாங்க. ஆல்ரெடி செஞ்சுட்டு இருந்தா தேவனோட நாமத்துக்கு அது மகிமைங்க. நம்ம தொடர்ச்சியாக அதை செய்யலாம். ஸோ முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அபாய்ட் இன் கிரைஸ்ட். அதாவது கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்க வேண்டியது. யோவான் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம், ஜான் சாப்டர் 15:4ல, நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். என்ன அருமையான வார்த்தை பாத்தீங்களா? நீங்க எனக்குள்ள நிலைத்திருங்கன்ட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. நம்ம நிலைத்திருக்கிறோமா? அப்படி நிலைத்திருத்தோமானால் இயேசு கிறிஸ்துவும் நமக்குள்ள நாங்க நிலைத்திருப்பாரு. நம்மள அவர் விட்டு கொடுக்கறது இல்ல. எவ்வளவு பாவங்கள் நம்ம இந்த வருஷம் ஃபுல்லா செய்திருப்போம். ஆனாலும் அவர் நம்மள மன்னிச்சிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுறாரு தேவனிடத்துல. ஆனா அடுத்த வருஷம் அப்படி இருக்கக்கூடாதுங்க. தேவனுக்குள்ள நம்ம ரொம்ப ரொம்ப நாங்க ஐக்கியமா இருக்கணும். இயேசு கிறிஸ்துக்குள்ள நிலைத்திருக்கணும், கனிகளை கொடுக்கணும், தேவனுக்கு உகந்த காரியங்களை நம்ம செய்யணும் இல்லைங்களா? அபாய்டிங் கிரைஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உலகத்துக்குள்ள நம்ம இருக்கக்கூடாதுங்க சகோதர சகோதரி. இயேசு கிறிஸ்துக்குள்ள பலமா நம்ம இருக்கணும். இதுதான் முதலாவது காரியம் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நம்ம செய்ய வேண்டியது. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்குள்ள இல்லாம நமக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய முடியாது இல்லைங்களா? அதுதான் மெயின். ரெண்டாவது விஷயம் பி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பிலீவ் இன் காட்ஸ் ப்ராமிசஸ். தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்ம முழு மனதோட நம்பணும். இது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம பார்க்கலாங்க. ஹீப்ரூ சாப்டர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாது. பாத்தீங்களா? தேவனை பிரியப்படுத்தணும், விசுவாசம் மிக மிக அவசியங்க. ஆபிரகாம் விசுவாசமா இருந்தாரு இல்லைங்களா? சொல்லிட்டே போலாங்க. இயேசு கிறிஸ்து விசுவாசமா இருந்தாரு, பவுல் விசுவாசமா இருந்தாரு, பேதுரு விசுவாசமா இருந்தாரு, ஸ்தேவான் விசுவாசமா இருந்தாருங்க. விசுவாசம் இல்லாம தேவனை நம்மளால திருப்திப்படுத்த முடியாதுங்க. அந்த விசுவாசம் தான் நம்மளை காக்கும். அந்த விசுவாசம் தான் ஆவிக்கிற வளர்ச்சிக்கு ஃபவுண்டேஷன் மாதிரி. ரொம்ப ரொம்ப ஏன்னா நம்ம கண்ணால பார்த்து தேவனை விசுவாசிக்கணும். மிராக்கல்ஸ் கண்ணால நம்ம பார்க்கல, நம்ம உணர்றோம் இல்லைங்களா? சோ அந்த விசுவாசத்தோட தான் நம்ம நடக்கணுங்க. இந்த விசுவாசம் கொலையாதபடிக்கு சில பிரச்சனைகள் நம்ம லைஃப்ல வரும்போது நாங்க அந்த விசுவாசம் கம்மியாக கூடாது. நாளுக்கு நாள் அது இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். இவ்வளவு வருஷம் ஆயிருக்குது இல்லைங்களா? எப்படி இருக்குது நம்மளுடைய விசுவாசம்? தேவனுக்குள்ள ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லைங்களா? அது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம நம்பணுங்க. முழுமையா தேவன் சொன்ன எல்லா விஷயத்தையும் நம்பணும். தேவன் எல்லாத்தையும் நிறைவேற்றுவார் அப்படின்ற உறுதிப்பாடு நம்ம மனதில் இருக்கணும். மூணாவது காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கமிட் யுவர் பிளான்ஸ் டு காட். சி இல்லைங்களா? நம்ம பிளான்ஸ் வச்சிருப்போம் இல்லைங்களா? அந்த பிளான் என்ன பண்ணுங்க, தேவன் கிட்ட போய் காட்டணும். தேவன் கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது தேவனே, நீங்க தான் செம்மையாக்கணும். உங்களோட உதவி இல்லாம தேவனே என்னால இதை செய்ய முடியாது அப்படின்ட்டு தேவன் கிட்ட ஒப்பு கொடுக்கணும். நம்மளுடைய திட்டங்களை தேவனிடம் ஒப்பு கொடுப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏராளமான திட்டம் இருக்கலாங்க லைஃப்ல. அது தேவன் வழி நடத்தினாலாம் நிச்சயமா நடக்காது நம்ம லைஃப்ல. அவரோட வழி நடத்துதல் மிக மிக அவசியம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம், Proverbs chapter 16:3, உங்கள் காரியங்களை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடு, அப்பொழுது உன் யோசனைகள் நிலைத்திருக்கப்படும். பாத்தீங்களா? தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கணும். நம்ம ஏராளமான பிளான்ஸ் வச்சுட்டு இருப்போம், இதை செய்யணும் அதை செய்யணும்ட்டு. ஆனா அது தேவனுடைய சித்தத்துக்குள்ள இருக்குதா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கமிட் பண்ணுங்க. வசனத்தின் மூலமாவே தேவன் எது சரி எது தவறுன்னு காமிச்சிடாருங்க. ஆனாலுமே சில சமயம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை நம்ம செய்யக்கூடிய நிலைமை வரலாம். அது தேவன் கிட்ட நம்ம எடுத்துட்டு போயிட்டு, தேவனை இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு லைஃப்ல இருக்குது அப்பா, இது சரியான்ட்டு எனக்கு நீங்க வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தேவன் நிச்சயமாக இது சரி தவறுன்ட்டு நம்மளுக்கு அந்த ஞானத்தை கொடுக்குறாருங்க. நம்ம கமிட் பண்ணுங்க தேவனிடத்துல இல்லைங்களா? தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக நம்ம செயல்படாத மாதிரி தேவன் நம்மளை காக்கும்படி நம்ம ஜெபம் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, டிலைட் இன் த லார்ட். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பது. நம்மளுடைய மனமகிழ்ச்சி எங்க இருக்குது? சொத்துல இருக்குதா? ஆஸ்தியில இருக்குதா? ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருக்குதா? நம்ம லவ் பண்றவங்க மேல இருக்குதா? எதன் மேல மன மகிழ்ச்சி இருக்குது? என்டர்டெயின்மெண்ட்ல இருக்குதா?
பிளஷர்ஸ்ல இருக்குதா? யோசிச்சு பார்க்கணும். தேவனுக்குள்ள மட்டும்தான் மனமகிழ்ச்சி இருக்கணும் இல்லைங்களா? பிளஷர்ஸ் எவர் மோர் அவர்கிட்ட மட்டும் தான் இருக்குது. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 4வது வசனம், சாம் சாப்டர் 37:4ல மகிழ்ச்சியாரு, அவர் உன் இதயத்தின் விருப்பங்களை உனக்கு கொடுப்பார். பாத்தீங்களா? கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு. கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இராமல் பிளஷர்ஸ்லயும் உலக ஆசையிலயும் நம்ம மன மகிழ்ச்சியா இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம வாழ்க்கையில எதுவுமே வந்து செம்மையா நடக்காதுங்க. நம்மளுடைய இதயத்தின் விருப்பத்தை வந்து தேவன் நிறைவேற்ற மாட்டாரு. கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சி இருக்கணும், கர்த்தருக்குள்ள களி கூறணும். அவ்வளவு செம்மையா தேவன் நம்மள வந்து வழி நடத்துறாரு. ஆவிக்குரிய வளர்ச்சி இன்னொரு அடி என்னன்னாக்கா, தேவனுக்குள்ள நம்ம சந்தோஷம் இருக்கணுங்க, உலகத்துல இருக்கக்கூடாது. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இல்லட்டா என்கரேஜ் ஒன் another, ஒருவரை ஒருவரை ஊக்கப்படுத்துங்கள். எத்தனை பேரை ஊக்கப்படுத்தி இருக்கிறோம் 2025ல? எத்தனை பேரை ஊக்கப்படுத்தி இருக்கிறோம்? அப்படி பண்ணலன்னா 2026ல அட்லீஸ்ட் ஒருத்தரையாவது நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். என்கரேஜ் பண்ணி, பிரதர் சிஸ்டர் உங்ககிட்ட இந்த டேலண்ட் இருக்கு, நீங்க இதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணீங்களா, தேவனோட மகிமைக்கு நீங்க இந்த டேலண்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா? நிறைய பேரை என்கரேஜ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி அவங்கள வந்து பக்தி விருத்தி அடையும்படி நம்ம வந்து செய்யணுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க சகோதர சகோதரி. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம், ஹீப்ரூ சாப்டர் 10:24ல அன்பையும் நற்கிரியைகளையும் தூண்டுபடிக்கு ஒருவர் கவனிப்பாயாக. பாத்தீங்களா என்ன சொல்றாருங்க? அன்பையும் நற்கிரியைகளையும் தூண்ட வேணும். நம்ம அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னங்க? என்கரேஜ்மெண்ட். என்கரேஜ் பண்ணாம தூண்ட முடியாது இல்லைங்களா? ஸோ ஒரு என்கரேஜ்மெண்டான வார்த்தை ஒருத்தரோட லைஃபையே வந்து சேஞ்ச் பண்ணணும் இல்லைங்களா? அவங்களோட ஆட்டிடியூட வந்து சேஞ்ச் பண்ணும், அவங்கள வந்து யோசிக்க வைக்கும். நம்மளே ஒருத்தர் என்கரேஜ் பண்றாங்களேன்ட்டு அவங்களுக்கு அது ஒரு ஊக்கமா இருக்குங்க, ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டரா இருந்து இன்னும் நிறைய காரியங்களை வந்து அவங்க வந்து செய்வாங்க சகோதர சகோதரி. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து நம்ம செய்யணும். அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, லெட்டர் எஃப், ஃபர்கிவ் ஃப்ரீலி. மனமாற மன்னிக்கணுங்க. தேவன் நம்மளுக்கு மன்னித்தது போல இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக தேவன் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறாரு இல்லைங்களா? அப்ப நம்ம ஏன் வந்து அந்த கோவம், கசப்பு, பழி வாங்குறோன்ற அந்த எண்ணம் ஏன் வச்சுக்கணும்? மனமாற எல்லாரையும் மன்னிக்கணும். இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும். இந்த வருஷத்துல கடைசி நாள்ல இருக்கிறோம் இல்லைங்களா? யாரையாவது மன்னிக்காம மனசுல அந்த கசப்போடு இருக்கிறோமா? ஒருத்தரை பத்தி யோசிக்கும் போது நம்மளுக்கு வந்து நெகட்டிவான தாட் வருதா? எனிமே மாரி அவங்கள வந்து ட்ரீட் பண்றோமா? அவங்கள பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறோமா? அப்படி இருந்தா இருக்கக்கூடாதுங்க இல்லைங்களா? அடுத்த வருஷம் அப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு ரெசல்யூஷன் நம்ம வந்து எடுத்துக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32, எபேசியன் சாப்டர் 4:32, கிறிஸ்துக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒரு மன்னியுங்கள். பாத்தீங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னியுங்க. கிறிஸ்துக்குள்ள தேவன் உங்களை மன்னிச்சாரு, அதே போல மத்தவங்களை மன்னிக்கணும் இல்லைங்களா? நமக்கு ஒரு நியாயம், தேவனுக்கு ஒரு நியாயம் கிடையாது. தேவன் எவ்வளவு பெரியவர், நம்மளை உருவாக்குனவர் அவரு, நம்ம படைத்தவர் அவரு, நம்ம அவங்களுக்கு தான் சொந்தம். அவரே மன்னிக்கும் போது நம்ம என்னங்க, நம்ம ஒண்ணுமே கிடையாது, நம்ம மன்னிக்கணும். அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம லைஃப்ல இருக்கணும். 2 பேதுரு 3:18, 2 பீட்டர் சாப்டர் 3:18, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அறிவிலும் வளருங்கள். பாத்தீங்களா? கிருபையும் அறிவிலும் நம்ம என்னங்க வளரணும். எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம்? பைபிள் ஸ்டடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா? ப்ரேயருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா? ஆவிக்குரிய விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா? கேரக்டர் டெவலப்மெண்ட்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறோமா? கிறிஸ்துவின் குணங்கள் நம்ம கிட்ட வளர்ந்துருக்குதா? யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா? ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு இதெல்லாம் அடிப்படை இல்லைங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தாதான் வளர முடியும் சகோதரி. அடுத்து லெட்டர் ஹெச் என்னன்னாக்கா, ஹோப் இன் தி லார்ட். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கணுங்க. பேஷண்டா கர்த்தருடைய விஷயத்துல வந்து நம்ம நம்பிக்கையா இருக்கணும். அவரை நம்பி இருந்தோம்னு வச்சுக்கலாம், நம்ம கெட்டு போறது இல்ல, வெக்கப்பட்டும் போறது இல்லைங்க. அந்த நம்பிக்கை வீணா போவாதுங்க சகோதரி. சங்கீதம் 135, சாம் சாப்டர் 130 verse 5, கர்த்தருக்காக காத்திருக்கின்றேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையில் நம்பிக்கை வைக்கின்றேன். பாத்தீங்களா? அவருடைய வார்த்தையில நான் நம்பிக்கை வைக்கிறேன். அவர் வெக்கப்பட்டு போல நம்மளும் வெக்கப்பட்டு போறது இல்லைங்க. ஒரு வார்த்தையும் நிறைவேற்றுவார். அவரை நம்பலாங்க. இந்த லைஃப்ல கர்த்தரை தவிர வேற யாரை நம்ம நம்ப முடியும் இல்லைங்களா? we can rely only on God. We can rely on his promises, in his love, in his forgiveness, everything about him இல்லைங்களா? ஒரு போலும் கெட்டு போறது இல்லைங்க. நம்ம எப்போதுமே மன்னிக்கிறவர் அவரு, நம்மளை எப்போதுமே நேசிக்கின்றவர் அவரு, நம்மளுக்காக எப்போதுமே யோசிக்கிறவர் அவரு. அப்பா அம்மா கூட சில சமயம் மறந்துடலாம், ஆனா தேவன் மறக்கிறதே கிடையாதுங்க சகோதர சகோதரி. ஸோ we have to trust in the Lord. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, imitate Christ. லெட்டர் ஐ,
இயேசு கிறிஸ்துவ போல நம்ம வந்து இந்த உலகத்துல வாழணும் இல்லைங்களா? அது வந்து 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம், 1 கொரிந்தியன் சாப்டர் 11:1ங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்ட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. தைரியமா சொல்றாருங்க, நான் கிறிஸ்துவ பின்பற்றுறேன், நீங்க என்ன பின்பற்றுங்க. அதே மாதிரி நம்ம சொல்ல முடியுமா? நான் வந்து கிறிஸ்துவ பின்பற்றுறேன், நீங்க என்ன வந்து ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள்ல இன்னும் நம்ம மாற வேண்டியது இருக்குது. கிறிஸ்துவின் குணம் 100% நம்ம கிட்ட இல்ல. சில விஷயங்கள்ல இருக்கலாம். ஆனா நிறைய விஷயங்கள்ல நம்ம வந்து கிறிஸ்துவுக்கு அகேன்ஸ்டா இருக்கலாம். ஆனா அடுத்த வருஷம் அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்துவ போல மன்னிக்கணும், கிறிஸ்துவ போல நேசிக்கணும், கிறிஸ்துவ போல இரக்கம் பாராட்டணும், கிறிஸ்துவ போல உதவி செய்யணும், கிறிஸ்துவ போல யுனானிமஸா எல்லாரையும் லவ் பண்ணுங்க, அன்கண்டிஷனலா எல்லார்கிட்டயும் பழகணும், பார்ஷாலிட்டி நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. இன்னும் சொல்லிட்டே போலாங்க. கிறிஸ்துவ போல மாறுதுன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க இல்லைங்களா? அந்த சேஞ்சஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நம்ம லைஃப்ல கொடுக்கணும். ஆவிக்குரிய வளர்ச்சி அடையணும்னாக்கா இமிடேட்டிங் கிரைஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஜாய் இன் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ். ஜே கர்த்தருக்குள்ள எல்லா விஷயத்திலயும் நாங்க சந்தோஷமா இருப்பது. பிரச்சனை வரட்டும், போராட்டம் வரட்டும், கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாசும் என்னங்க ஜெயில இருக்கிறாங்க, ஆனா கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. சாகக்கூடிய நிலைமை வருது, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறாருங்க, கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருக்கிறாங்க. பழைய ஏற்பாடுல ஆபக்குக் தீர்க்கதரிசியை பாக்குறோங்க, என்கிட்ட எது வேணா இல்லாம போட்டோம், அத்தி மரத்துல எது வேணா இல்லாம போட்டோம், தொழுவத்துல மாடு இல்லாம போட்டோம், ஆனா நான் என்னங்க கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பேன்றாரு இல்லைங்களா? அந்த மனமகிழ்ச்சி நம்ம கிட்ட இருக்கணுங்க சகோதர சகோதரி. இந்த மகிழ்ச்சியை யாராலையும் நம்ம கிட்ட எடுத்துக்க முடியாது. ஆனா நமக்கு தேவன் மேல அந்த நம்பிக்கை ஆழமா இருந்தாதான் இவ்வளவு சந்தோஷம் நம்ம லைஃப்ல இருக்க முடியும். நெகமியா 8ஆம் அதிகாரம் 10வது வசனம், நெகமியா சாப்டர் 8:10, கர்த்தருக்குள் மகிழ்ச்சி உங்களுக்கு பலமா இருக்கும். பாத்தீங்களா? கர்த்தருக்குள்ள இருக்கின்ற மகிழ்ச்சி தான் நமக்கு என்னங்க நம்ம லைஃப்ல ஒரு ஸ்ட்ரென்த். அந்த ஸ்ட்ரென்த் தேவனுக்குள்ள எவ்வளவு நம்ம சந்தோஷமா இருக்கிறோமோ அவ்வளவு வந்து ஸ்ட்ரென்த் பெருகிட்டே போகும். பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து அதை எதிர்த்து நிற்கின்ற ஸ்ட்ரென்த் நமக்கு கிடைக்கணும். ஸ்ட்ரெஸ் வரும்போது அதை வந்து மேற்கொள்ற ஸ்ட்ரென்த் நமக்கு கிடைக்கணும் இல்லைங்களா? கவலை, கண்ணீர், கஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து எதிர்த்து நிக்கிற அந்த தைரியம் நமக்கு கிடைக்கும் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருந்தால். கே நோ காட்ஸ் வேர்ட். அடுத்தது தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளுங்கள் இல்லைங்களா? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், தேவ வாக்கியம் முழுவதும் தேவ ஆவியினால் அருளப்பட்டது. பாத்தீங்களா? தேவ ஆவியினால கொடுக்கப்பட்ட வசனம். அதுக்கு நம்ம லைஃப்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், லவ் பண்றோமா இல்லைங்களா? ஒரு நாள் 24 hours இருக்குது, எவ்வளவு டைம் வந்து தேவ வசனத்தை படிக்கிறதுக்கு நம்ம கொடுக்குறோங்க. தேவன் நம்ம கூட அதன் மூலமா பேசுறாரு இல்லைங்களா? வேற சந்தர்ப்பம் இல்லைங்க தேவன் கிட்ட பேசுறதுக்கு. ப்ரேயர், அப்புறம் பைபிள் ரீடிங். பைபிள் ரீடிங் பண்ணும்போது தேவன் நம்ம கிட்ட பேசுறாருங்க, ப்ரேயர் பண்ணும்போது நம்ம தேவன் கிட்ட பேசுறோம். இதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் இருக்கின்ற வித்தியாசம். அந்த வசனத்தை படிக்க படிக்கதான் தேவன் நம்ம கிட்ட பேசிட்டே இருப்பாருங்க. ஒரு ஒரு வசனம் அவருடைய ஆவி சகோதர சகோதரி. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு 2026ல தினமும் ஒரு நாள் விடாம பைபிள் ரீடிங்க்கு நம்ம வந்து டைம் ஒதுக்கலாங்க. அடுத்து லவ் ஒன் அனதர் லெட்டர் ஹெல். சரிங்களா? சோ நம்ம வந்து எவ்வளவு மத்தவங்கள லவ் பண்றோம், யுனானிமஸா அன்கண்டிஷனலா நம்ம வந்து லவ் பண்றோமா இல்லைங்களா? இல்ல ஏதாவது ஒரு அஜெண்டா வச்சுட்டு லவ் பண்றோமா, எதிர்பார்த்து லவ் பண்றோமா? அப்படி இருக்கக்கூடாது இல்லைங்களா? யோவான் 13:34, ஜான் சாப்டர் 13:34ல நான் உங்களை அன்பு கூறுவது போல் நீங்கள் ஒரு அன்பு கூறுங்கள். பாத்தீங்களா? நான் உங்களை லவ் பண்ணேன், இயேசு சொல்றாருங்க, நான் எப்படி உங்களை லவ் பண்ணணும், நீங்க அதை போல மத்தவங்களை லவ் பண்ணணும் அப்படின்றாருங்க. நம்ம அந்த மாதிரி லவ் பண்ணி இருக்கிறோமா? எத்தனை பேரை லவ் பண்ணி இருக்கிறோம் இல்லைங்களா? இல்ல கசப்பு இருக்குதா, பொறாம இருக்குதா, போட்டி இருக்குதா, வஞ்சகம் இருக்குதா, பொய் சொல்ற எண்ணம் இருக்குதா, ஏமாத்துற புத்தி இருக்குதா? இதெல்லாம் இருந்தா கிறிஸ்துவ அன்பு நம்ம கிட்ட இல்லைங்க. கிறிஸ்துவ அன்பு இருந்தாக்கா மத்தவங்களுக்காக உயிரை கொடுக்க கூட நாங்க ரெடியா இருப்போம். அந்த லவ் நம்ம கிட்ட இருக்கணும். அடுத்தது லெட்டர் ஹெம், மெடிடேட் ஆன் காட்ஸ் வேர்ட். படிக்கிறது வேற, தேவனோட வசனத்தை வந்து தியானிப்பது வேற. மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெடிடேஷன்னாக்கா அந்த வசனத்தை படிச்சுட்டு தேவன் என்ன அதன் மூலமா நம்ம கிட்ட சொல்றாருன்னு தியானித்து பார்ப்பது இல்லைங்களா? ஆழமா அதை பத்தி திங்க் பண்றதுங்க. திங்க் பண்ணி அதை வந்து நம்ம லைஃப்ல வந்து அப்ளை பண்ண நினைக்கிறது, இதுதான் வந்து மெடிடேஷன் இல்லைங்களா? சும்மா அப்படியே ஒரு நாவல் மாதிரி, நியூஸ் பேப்பர் மாதிரி, புக் மாதிரி படிச்சுட்டு போறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. யூ ஹேவ் டு மெடிடேட் இல்லைங்களா? தேவனுடைய வசனத்தை மெடிடேட் பண்ணும். சங்கீதம் 1 வசனம் 2, சாம் சாப்டர் 1:2, கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் பிரியம் கொண்டு. பாத்தீங்களா? அதை இரவும் பகலும் என்னங்க தியானிக்கின்ற
மனுஷன் பாக்கியவான்ட்டு இருக்குதுங்க. தியானிக்கின்றோமா, மெடிடேட் பண்றோமா, இரவும் பகலும்ன்றாரு இல்லைங்களா? நம்மளுக்கு 10 மினிட்ஸ் கூட டைம் இல்லைன்ட்டு ஒரு தடவை படிக்காத கூட விட்டு இருந்துக்கலாங்க இவ்வளவு வருஷம். ஆனா இனிமேட் அப்படி இருக்கக்கூடாது. இரவும் பகலும் தியானிக்கலனா கூட அட்லீஸ்ட் 1 or 2 hours வேதவசனம் படிக்கிறதுல நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுங்க சகோதர சகோதரி. அடுத்த விஷயம், லெட்டர் ஹென் நம்பர் யுவர் டேஸ் வைஸ்லி. நம்ம நாட்களை என்னங்க ஞானமா என்னங்க எண்ணணும் அப்படின்றாரு. ஏன்னா உலக முடிவு கிட்ட வந்துட்டு இருக்கோம். எப்ப வேணும்னா இந்த உலகம் முடியலாம். அதனால இருக்கிற அந்த டைமை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாம, இருக்கிற நாட்களை வந்து வேஸ்ட் பண்ணாம, இந்த ஒரு வருஷம் போயிடுச்சுங்க 2025. நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் போனது போனதுதான், திருப்பி வராது இல்லையா? சோ அதனால 2026 வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 12வது வசனம், Psalm chapter 90 verse 12. நாம் ஞானமுள்ள இதயத்தை அடியும்படிக்கு எங்கள் நாட்கள் எங்களை என்ன எங்களுக்கு போதித்தருளும். பாத்தீங்களா? நாட்களை என்ன போதித்தருளும்ன்றாரு. அந்த நாட்களை வந்து நம்ம எண்ணி ஒரு நிமிஷத்தை வந்து யூஸ்ஃபுல்லா பிரயோஜனம் பண்ணும் இல்லைங்களா? வசனத்தை கேட்க, தியானிக்க, ஒரு சில பேருக்கு சொல்ல இல்லைங்களா, படிக்க, எழுத, இந்த மாதிரி சொல்லிட்டே போலாங்க. ஆவிக்குரிய ஆக்டிவிட்டிஸ் ஏராளம் உண்டு சகோதர சகோதரி. அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம செலவிடணும். அடுத்தது லெட்டர் ஒபே காட் ஹோல்ஹார்ட்டட்லி. எப்படி தேவனை வந்து நம்ம கீழ்படியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100% இதயத்தோட, நாட் 99% ஆல்சோ இஸ் நாட் சஃபிஷியன்ட். 100% முழு இதயத்தோட தேவனை நம்ம வந்து என்னங்க கீழ்படிய வேண்டும். யோவான் 14ஆம் அதிகாரம் 15வது வசனம், John chapter 14 verse 15. நீங்கள் என்னை அன்பு கூர்ந்தால் என் கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள். பாத்தீங்களா? உண்மையிலே இயேசு கிறிஸ்துவ லவ் பண்றோமானால் நம்ம என்ன பண்ணணும், அவர் சொன்ன கட்டளைகளை கீழ்ப்படியணும். அதன் பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணணும், அப்ளை பண்ணணும், பாவத்தை வந்து விட்டு கொடுக்கணும். யோசிச்சு பார்க்கணும், எதெல்லாம் தடுக்குது? இயேசு கிறிஸ்துவோட கட்டளைகளை கீழ்ப்படியாதபடிக்கு நம்ம லைஃப்ல தடுக்கிற விஷயங்கள் என்னென்ன? அது பாவமா இருக்கலாம், நம்மளுடைய பழக்க வழக்கமா இருக்கலாம், ஒருத்தர் மேல நம்ம வச்சிருக்கிற அன்பா இருக்கலாங்க இல்லைங்களா, நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கமா இருக்கலாம், எது வேணா இருக்கலாங்க. அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தூக்கி போட்டுட்டு இயேசு கிறிஸ்துவ முழு மனதோட நம்ம வந்து கீழ்ப்படியணுங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ப்ரே வித்வுட் சீசிங். இடைவிடாமல் ஜெபம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவ வரதுக்கு நாட்கள் சமீபமா இருக்குது. ஜெபத்தால் நிறைந்த வாழ்க்கையா நம்ம இருக்கணும் இல்லைங்களா? ஜெபத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் வெப்பன் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது, தேவன் கிட்ட பேசுறதுக்கு இல்லைங்களா? எப்பவுமே தேவனிடத்துல பேசிட்டே இருக்கணும். தேவனே நன்றிப்பா, தேவனே செம்மையான வழியில எங்களை வழி நடத்துங்க. மார்னிங் ஏஞ்சில இருந்து நைட் தூங்குற வரைக்கும் தேவனுக்கு நன்றி செலுத்திட்டே இருக்கணும், தேவன் கிட்ட பேசிட்டே இருக்கணும், உரையாடணும். தேவன் நம்ம கிட்ட பேசுறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு சகோதர சகோதரி. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம், 1 Thessalonians chapter 5:17. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். பாத்தீங்களா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணு இல்லைங்களா? ப்ரேயர் பண்றது கூட டைம் இல்லைன்னு சொன்னேன்னு வச்சுங்களேன். அப்புறம் என்ன லைஃப்ங்க, நம்ம லைஃபை வேஸ்ட். ஜெபம் பண்றது கூட டைம் இல்லை அப்படின்ட்டு சொன்னா, எந்த அளவுக்கு ஜெபம் நம்ம லைஃப்ல இருக்குதோ அந்த அளவுக்கு ஆவி நம்ம லைஃப்ல இருக்கோங்க. அந்த அளவுக்கு வந்து தேவனுடைய வார்த்தையை நம்ம வந்து பேசலாம், அந்த அளவுக்கு நம்ம லைஃபை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜெபம் இல்லைன்னு வச்சுங்களேன், லைஃபை வேஸ்ட். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, லெட்டர் கியூ குவாய்ட் யுவர் சோல் பிஃபோர் காட். அமைதியா இருப்பது இல்லைங்களா? அமைதியா இருக்கணுங்க, பேஷண்டா இருக்கணுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு நம்ம பேஷண்டா இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். பொறுமையா வந்து எழுந்துடக்கூடாது. ஏராளமான விஷயங்களுக்கு உலக ஜனங்கள் என்னங்க பொறுமையா எழுந்துடுறாருங்க. நம்ம அவங்களுடைய எக்ஸாம்பிளை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. சங்கீதம் 46:10, Psalm chapter 46:10லங்க, அமைதியா இருங்கள், நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பாத்தீங்களா? அமைதியா தேவனை பத்தி யோசிக்கும் போது அவர் எவ்வளவு பெரியவர்ன்றத நம்ம உணரலாம் இல்லைங்களா? நம்ம வந்து வேர்ல்ட ஃபாலோ பண்ணணும்னு வச்சுங்களேன், அந்த டைமே நம்மளுக்கு இருக்காது. அவ்வளவு ஃபாஸ்டா வந்து வேர்ல்டு போயிட்டு இருக்குதுங்க தவறான வழியில. குவைட்டா வந்து உட்காந்து தேவனை பத்தி திங்க் பண்ணி, தேவனுடைய வசனத்தை வந்து தியானிச்சு, தேவன் எவ்வளவு பெரியவர் அப்படின்றத யோசனை பண்ணும்போது மனசுல வர சாட்டிஸ்பாக்சனே வேற இல்லைங்களா? அந்த குவைட் பிளேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். குவைட் டைம் வித் காட், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? அடுத்த விஷயம் என்னன்னாக்கா, மனதை வந்து புதுப்பிக்கிறது. லெட்டர் ஆர் ரினியூ யோர் மைண்ட். எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய மனதை வந்து புதுப்பித்திருக்கின்றோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம், ரோமன் சாப்டர் 12:2. உங்கள் மனம் புதுப்பிக்கப்படுவதனாலே மறுரூபமாகுங்கள். பாத்தீங்களா? புதுப்பிக்கப்பட்டு இருக்குதா? இது எப்படி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், உலகம் வந்து ஒரு விஷயத்த ஒரு விதமா பார்க்கும், நம்ம அந்த விஷயத்த எப்படி பார்க்கிறோம்? இயேசுவை போல பார்க்கிறோமா?
இயேசு போல அணுகுறோமா அந்த சுச்சுவேஷனை, இல்ல சாதாரண மனிதனை போல அணுகுறோமா? சாதாரண ஒரு மனிதரை போல நம்ம அணுகுனோம்னு நினைச்சீங்களேன், இன்னுமே வந்து நம்மளுடைய மனம் வந்து புதுப்பிக்கப்படலைன்னு ஆயிடணும். பாவத்தை வந்து நம்ம எப்படி பார்க்கிறோம்? அசுத்தமான விஷயங்களை நம்ம வந்து எப்படி அணுகுறோம்? ரொம்ப நார்மலா வந்து நம்ம வந்து பாவத்தை வந்து பார்க்கிறோமா? அப்படி பார்த்தோம்னு வச்சுங்களேன், இன்னும் மனம் புதிதாகலைங்க. நம்ம வந்து ஒரு மாய்மாலமான ஹிப்போக்ரிட்டான லைஃப் தான் லீட் பண்ணிட்டு இருக்கிறோம்டா. அப்படி இருக்கக்கூடாதுங்க. மனம் வந்து புதிதாகணும். 2020வது வருஷத்துல 26வது வருஷத்துல நம்மளோட மனம் வேணாங்க ரினியூ ஆகணும். ஓகேங்களா? ஒரு புது மனுஷனா வந்து நம்ம மாற வேண்டும். அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, லெட்டர் எஸ் சீக் ஃபர்ஸ்ட் காட்ஸ் கிங்டம். தேவனுடைய ராஜ்யத்தை ஃபர்ஸ்ட் தேடுங்க அப்படின்றாரு. எந்த அளவுக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போராடுறோம்? இந்த உலகத்துக்கே வந்து நம்ம அதிகமா சேர்த்து வச்சுட்டு இருக்கிறோமா? நம்மளோட டைமு, நம்மளுடைய டேலண்ட் எல்லாமே வந்து இதற்காகவே நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோமா? இருக்கக்கூடாது இல்லைங்களா? 2026வது வருஷத்துல தேவன் நம்மளுக்கு கொடுத்த எல்லா விஷயத்தையும் தேவனுக்காக பயன்படுத்த நம்ம வந்து கத்துக்க வேணும். அப்படி பண்ணா தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஃபர்ஸ்ட் இடம் நம்ம வந்து கொடுக்கலாம். மத்திய 6:33 மேத்யூ சாப்டர் 6:33ல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். தேடுறோமா? இல்லைங்களா? இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்னாக்கா, எதுக்கு அதிகமா நம்ம வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் லைஃப்ல? நமக்கே கொடுக்குறோமா? 90% நமக்கு கொடுத்துட்டு 10% தேவனுக்கு கொடுக்கறதுல பிரயோஜனம் இல்லைங்க. இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் இடம் தேவனுக்கு, மத்ததெல்லாம் அப்புறம். இல்லையா? அந்த மாதிரி இருக்கணுங்க. அப்படி இருந்தாதான் தேவனுடைய ராஜ்யத்தை கரெக்டா நம்ம தேடுறோம்ட்டு ஆயிடும். அடுத்து வந்து ட்ரஸ்ட் லார்ட் ஃபுல்லி, லெட்டர் டி. தேவனை வந்து முழுமையான இதயத்தோட என்னங்க நம்பணும். யாரையும் நம்ப வேணாம் இந்த உலகத்துல, தேவனை நம்பினா போதும். எல்லாமே நம்ம லைஃப்ல செம்மையா நடக்கும். இல்லைங்களா? நீதிமொழிகள் 3:5, ப்ராவெர்ப்ஸ் சாப்டர் 3:5. உன் முழு இதயத்தோடும் கர்த்தரை நம்பு. படிப்பை நம்பாத, ஃப்ரெண்ட்ஸை நம்பாத, அப்பா அம்மாவை நம்பாத, சொத்துக்களை நம்பாத, பேங்க்ல இருக்கிற பணத்தை நம்பாத, தேவனை மட்டுமே நம்பு. இல்லைங்களா? 2026ல தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை வந்து பெருகணும். அவரை மட்டும் தான் நம்பணும். தேவன் என் கூட இருந்தா நான் பெரிய காரியங்களை செய்ய முடியும், பாவத்தை விட முடியும். தேவன் கூட இருந்தா என்னால வந்து பாவத்தை விட்டுட்டு ஒரு பரிசுத்தமான மனிதனா இருக்க முடியும். தேவன் என் கூட இருந்தா கடைசி வரைக்கும் நான் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையா இருக்க முடியும்ன்ற நம்பிக்கையோட நம்ம வாழணும். இல்லைங்களா? சோ அந்த திங்கிங் நம்ம அடுத்து வந்து லெட்டர் யூ. யூஸ் யுவர் கிஃப்ட்ஸ் ஃபேத்ஃபுல்லி. தேவன் எல்லாருக்கும் ஒரு ஒரு வரம் கொடுத்துருக்கிறாரு இல்லைங்களா? எல்லாருக்கும் ஒரு ஒரு கனி, எல்லாருக்கும் ஒரு 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 கிஃப்ட் கொடுத்துருக்கிறாரு. பேசுற டேலண்ட், பாடுற டேலண்ட், ஊக்கப்படுத்துற டேலண்ட், இன்னும் சொல்லிட்டே போலாங்க. எந்த அளவுக்கு அந்த டேலண்ட்டை நமக்காக யூஸ் பண்ணியிருக்கிறோம், எந்த அளவுக்கு தேவனுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த வருஷம் யோசிச்சு பார்க்கணும். ஒருவேளை நான் வந்து எனக்காகவே அதை வந்து யூஸ் பண்ணி இருந்தேனாக்கா, எப்படி வந்து தேவனுடைய மகிமைக்கென்ற அந்த டேலண்ட்டை நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சு 2026ல வந்து அந்த டேலண்ட் தேவனுக்கென்று நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கலாங்க. 1 பீட்டர் சாப்டர் 4:10ல அதை ஒருவருக்கொருவர் சேவை செய்ய பயன்படுத்துங்கள். பாத்தீங்களா? எதற்காக பயன்படுத்த வேண்டும்? டு சர்வ் அதர்ஸ். அந்த டேலண்ட் மத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். தேவன் நம்மளுக்கு ஒரு தாளந்து கொடுக்குறாருனாக்கா, மத்தவங்களுக்கு அதுல பிரயோஜனம் இருக்கணும்ன்றதுக்காக தான் கொடுக்குறாரு. நம்மளோட பலனுக்கு மட்டுமே கிடையாது. இதை வந்து நம்ம மறந்துடக் கூடாதுங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, வாக் இன் விக்டரி, லெட்டர் வி. தேவனுக்குள்ள நம்மளுக்கு எப்போதுமே விக்டரி தாங்க. ஏசு கிறிஸ்துக்குள்ள இருந்தா மட்டும் தான் நம்மளுக்கு விக்டரி. பாவத்தை நம்மளால மேற்கொள்ள முடியும். இல்லைங்களா? ஏசு கிறிஸ்துக்குள்ள ஆழமா நம்ம வந்து இருக்கணும். அப்போ நம்ம வந்து ஜெயத்தோட நடக்கலாம். இல்லைங்களா? ஆல்ரெடி வந்து ஏசு கிறிஸ்துனாங்க மரணத்தை வந்து வீழ்த்திட்டாருங்க. இல்லையா? சோ மரணத்தை வந்து ஒரு நித்திரையா மாத்திட்டாரு. அது ரொம்ப பெரிய ஜெயம். அந்த ஜெயத்துக்காக தேவனிடத்துல நம்ம தினமும் நன்றி செலுத்தலாங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வசனம், 1 கொரிந்தியர் 15:57. நமக்கு ஜெயத்தை அளிக்கின்ற தேவனுக்கு துதி உண்டாகுவதாக. பாத்தீங்களா? ஜெயத்தை தேவன் மூலியமா தான் நம்ம வந்து பெற்றுக்கொள்றோம். எவ்வளவு ஜெயம் தேவன் இந்த வருஷம் கொடுத்தாரு. அதுக்கு தேவனுக்கு நம்ம வந்து நன்றி செலுத்த வேண்டும். அடுத்து வாக் பை ஃபேத், டபிள்யூ. இல்லைங்களா? எப்படி நம்ம நடக்கணும்? விசுவாசத்தோட நடக்கணும். 2 கொரிந்தியர் 5:7 வருதுங்க. 2 கொரிந்தியன்ஸ் 5:7ல நாம் காண்பதினால் அல்ல விசுவாசத்தினாலே நடக்கின்றோம். பாத்தீங்களா? நம்ம பார்த்து நடக்கலங்க. இயேசு கிறிஸ்துவ நேர்ல பார்க்கல, அவருடைய மிராக்கிள்ஸும் நேர்ல பார்க்கல, ஆனா விசுவாசத்துல நடக்கிறோம். அதே விசுவாசத்தோட இந்த போராட்டத்தை போராடி முடிக்கணும். இந்த ஒரு ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். இல்லையா? அதுதான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற விஷயம். அடுத்து லெட்டர் எக்ஸ், எக்ஸால்ட் த லார்ட். இல்லைங்களா? அப்படின்னாக்கா தேவனை உயர்த்தணுங்க, நம்மளை உயர்த்தல.
நம்ம லைஃப்ல இருக்கிற எல்லா விஷயமும் தேவனால உண்டானது. தேவனே அல்லாமல் நம்ம லைஃப்ல வந்து ஒரு விஷயம் ஆவாது. தேவன் தான் எல்லாத்துக்குமே காரணம். அதனால எல்லா விஷயத்திலயும் தேவனை மட்டுமே நம்ம வந்து உயர்த்த வேண்டும். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 3வது வசனம், சாம் சாப்டர் 34:3, கர்த்தரை என்னோட கூட மகிமைப்படுத்துங்கள். பாத்தீங்களா? கர்த்தரை என்ன பண்ண மகிமைப்படுத்த வேண்டுங்க. எந்த அளவுக்கு நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தணும் இந்த வருஷம். அப்படி பண்ணலனாக்கா 2026வது வருஷம் கர்த்தரே எப்பொழுதும் நாங்க மகிமைப்படுத்திட்டே இருக்கணுங்க நம்மளோட லைஃப் மூலியமா. நம்மளோட லைஃப் வந்து தேவனுக்கு உகந்த விதத்துல இருந்தாக்கா அவரோட நாமத்துக்கு எப்போதுமே மகிமை வந்து சேரும் இல்லைங்களா? அவருக்கு புகழ்ச்சி வரத்தோ இல்ல தூஷண வரத்தோ நம்ம கையில இருக்குது. நம்ம அவருடைய பேருக்கு பாத்திரமா நடக்கலைன்னு வச்சுங்களேன், அது ரொம்ப ரொம்ப தப்பாயிடும். அவரோட நாமத்துக்கு மகிமை வர்ற மாதிரி நம்ம வந்து நடக்கணும். லெட்டர் ஒய், அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஹீல்டு டு த ஸ்பிரிட். நமக்கு தேவன் பரிசுத்தாவி கொடுத்திருக்கிறாரு இல்லைங்களா? அதுக்கு ஏற்ற விதத்துல நம்மளுடைய வாழ்க்கையை மாத்திட்டு பரிசுத்த ஆவிக்கு ஏற்ற விதத்துல நம்ம வந்து வாழணும் இல்லைங்களா? மாம்சீக ரீதியா வாழக்கூடாது. ஆவிக்கேற்ற வாழ்க்கை நம்ம வந்து வாழணுங்க சகோதர சகோதரி. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல பார்க்கலாம். கலேஷியன் சாப்டர் 2:20, நான் அல்ல கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். பாத்தீங்களா? கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாருனாக்கா நம்ம ஆவிக்கேற்றபடி நடக்கிறோம் அப்படின்ட்டு அர்த்தம். ஆவிக்கேற்றபடி நடக்காம கிறிஸ்து என்னுள் வாழ்கிறாருன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? நம்ம எடுக்கின்ற டிசிஷன்ஸ் எப்படி இருக்குது? ஆவிக்கேற்றபடி இருக்குதா? நம்ம பேசுற விதம் ஆவிக்கேற்றபடி இருக்குதா? நம்ம நேசிக்கிற விதம் ஆவிக்கேற்றபடி இருக்கு. நம்ம பாக்குற விதம் எல்லாமே ஆவிக்கேற்றபடி இருக்கணுங்க. 2026வது வருஷம் ஆவிக்கேற்ற ஒரு மனிதனாக நம்ம வாழ்கின்ற ஒரு வருடமா அது நடக்க தேவனிடத்துல நம்ம வந்து ஜெபம் பண்ணலாம் இல்லைங்களா? நம்ம எடுக்கிற டிசிஷன் இல்லைங்களா? நம்ம செய்கின்ற எல்லா காரியமும் ஆவிக்கேற்றபடி இருப்பதாக தேவனிடத்துல நம்ம இதற்காக ஜெபம் பண்ணலாங்க சகோதர சகோதரி. அடுத்த விஷயம், கடைசி விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, let us set zeal for good works. அதாவது நற்கிரியைகளை செய்ய நம்ம ரொம்ப ரொம்ப வைராகமா இருக்கணும். இன்னைக்கு ஜனங்கள்கிட்ட வைராகம் இருக்குது. எந்த விஷயங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா, மத்தவங்களுக்கு வெஞ்சன்ஸ் எடுப்பதற்கு இல்லைங்களா? பழி வாங்குறதுக்கு வைராகியம், கோச்சிக்கிறதுல ஒரு வைராகியம், பேசாம இருக்கிறதுல ஒரு வைராகியம், தவறான வைராகியம் இருக்குதுங்க. ஆவிக்கேற்ற வைராகியம் இல்லைங்க, புத்திக்கேற்ற வைராகியம் இல்லை. நம்ம கிட்ட எப்படிப்பட்ட வைராகியம் இருக்கணும்னாக்கா, நற்கிரியைகளை செய்ய, தேவனுடைய காரியங்களை செய்ய, நான் சத்தியத்துல உண்மையா நடப்பேன், ஏசு கிறிஸ்துக்கு நான் உண்மையா இருப்பேன், நான் வந்து பாவத்தை விடுவேன், அப்படி வைராகியம் எடுக்கணுங்க. இந்த வைராகியம் தேவன் நிச்சயமாக நம்மளுக்கு என்னங்க, இந்த மாதிரி வைராகியம் கொண்டா தேவன் நம்மளை வந்து வழி நடத்துவார். கர்த்தருக்காக நம்ம வந்து வைராகமா ஒரு வாழ்க்கை வாழணுங்க. இயேசு அந்த மாதிரி ஒரு ஜீலின்ச்சு அவருக்கு இல்லைங்களா? தேவனுக்காக வைராகியமா இருந்தார் அவர். தீத்து 2ஆம் அதிகாரம் 14வது வசனம், டைட்டஸ் சாப்டர் 2:14, நற்கிரியைகளில் உக்கிரமுள்ள ஜனமாய் இருப்பதற்காக, ஜெல்லஸ் ஃபார் குட் ஒர்க்ஸ். எந்த அளவுக்கு நற்கிரியைகள் செய்ய நம்ம வைராகமா இருக்கணும் யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா? இந்த வருஷம் வரப்போகின்ற புதிய வருஷத்துல அப்படி நம்ம இருக்கணும். தேவன் தாமே இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக் கொள்றாங்க. ஒரு வருஷம் ஃபுல்லா தேவன் நம்மள கண்மணி போல பாதுகாத்தாரு இல்லைங்களா? 2026வது வருஷம் கூட தேவன் நம்ம கூடவே இருந்து ஆவிக்குரிய போராட்டத்துல நம்ம வந்து செம்மையா இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம வந்து வெற்றியை சிறக்க அவரே நம்மளை வந்து வழி நடத்துவாராக. ஏன்னா அவர் இல்லைன்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது சகோதர சகோதரி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். தேங்க்யூ சோ மச். ஆமேன்.